உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். அண்ணே, என்ன லவ் சாங்லாம் கேட்டுட்டு இருக்கீங்க? உன்னை நான் இப்படி பார்த்ததே இல்லையேண்ணே. விட்டா ட்ரீம்ல டான்ஸ் ஆடிடுவ போல இருக்கே. அதுக்கப்புறம் ஒரு முக்கியமான விஷயம்ண்ணே. அம்மா மும்பைக்கு 3 நாள் பிஸ்னஸ் விஷயமா போறாங்க. அதான் தெரியுமேடா. உனக்கு தெரியாம இருக்குமா? நான் பேச வந்தது வேற ஒரு முக்கியமான விஷயம். அம்மா இந்த பக்கம் ஏர்போர்ட்டுக்கு போன உடனே நாம இந்த பக்கம் சத்தமே இல்லாம ஒரு இடத்துக்கு போறோம். அம்மா கிட்ட சொல்லாமலையா? ஓ, தாராளமா சொல்லிட்டு போலாமே. வேணா ஒண்ணு பண்ணலாமா? தெரு ஃபுல்லா போஸ்டர் அடிச்சு ஓட்டிட்டு போலாம். ஏனே இப்படி இருக்க? நாம எங்க போறோம்னு சொல்றேன். பர்மிஷன் கேட்கணுமா வேணாமான்னு நீயே டிசைட் பண்ணிக்க. சரி, எங்க போறோம் சொல்லு. உன் வருங்கால மனைவியை பார்க்க திருச்சிக்கு போறோம். என்னடா சொல்ற? திருச்சிக்கா? அதுவும் அம்மாக்கு தெரியாம போறோமா? டேய், ஏன்டா இப்படி எல்லாம் யோசிக்கிற? நியாயமா இதெல்லாம் நீ தான் யோசிக்கணும். ஆனா நீ அமைதியா இருக்கிறதால தான் உன் தம்பியா இருந்து என் கடமையை நான் செய்ய வேண்டியதா இருக்கு. இப்ப சொல்லு, அம்மா கிட்ட சொல்லிட்டு போலாமா இல்ல சொல்லாம போலாமா? அம்மாக்கு தெரியாம போறது ரொம்ப தப்புடா. அட போன, நீ இதுக்கெல்லாம் சரிப்பட்டு வர மாட்ட. பேசாம நான் மட்டும் போய் அண்ணிய பார்த்து, அண்ணி அண்ணன் உங்ககிட்ட பேச ரொம்ப வெக்கப்படுறாருன்னு சொல்லி போன் நம்பர் வாங்கிட்டு வந்து குடுக்குறேன். முடிஞ்சா பேசு, இல்ல அம்மா அதுக்கு ஏதாவது நினைச்சுப்பாங்கன்னா என்ன பண்ற, கல்யாணத்துக்கு அப்புறம் பேசிக்க. என்னங்க, பேப்பர் படிக்கிறீங்களா? என்ன இப்படி கேக்குற? பார்த்தா எப்படி தெரியுது? ஆமாமா, பேப்பர் படிக்கிறீங்கன்னு பார்த்தா தெரியுது. எப்படி எங்க நீங்க பேப்பர் படிச்சு படிச்சு ரொம்ப களைச்சு போயிருப்பீங்க. நான் போய் காஃபி எடுத்துட்டு வரட்டா? என்ன இப்படி திகைச்சு போய் பாக்குறீங்க? இருங்க, நான் உங்களுக்காகவே ஸ்பெஷலா ஃபில்டர் காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன். சரியா? இல்லையே, எதுவும் சரியில்லையே. இவ இப்படி அமைதியா பேசுறதும் புதுசு. கல்யாணம் ஆகி இத்தனை வருஷத்துல ஸ்பெஷல் ஃபில்டர் காப்பி எடுத்துட்டு வரேன்னு சொல்றதும் புதுசு. இத்தனை வருஷத்துல இவ இப்படி நடந்துகிட்டதே இல்லையே. இப்படி நடந்ததும் இல்லையே. எங்கேயோ இடிக்குதே. தப்பா இருக்கும்னு மனசு சொல்லுதே. நல்லா ஆத்திட்டேன். சுகர் ஃப்ரீ டேப்லெட்லாம் போட்டிருக்கேன், குடிங்க. என்னங்க? இல்ல, நம்ம பொண்ணு ஆர்த்திக்கு அவ்வளோ பெரிய வீட்ல இருந்து சம்பந்தம் வந்திருக்கு. ஐயோ, என்னங்க பார்த்து குடிக்க மாட்டீங்களா? என்னம்மா குறையன்னா எல்லாரும் தலையில தட்டுவாங்க, நீ முதுகுல தட்டுற. உங்க ஹேர் ஸ்டைல் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது கலைஞ்சிரும்ல, அதுக்காக தான். அதை விழுங்க. என்னங்க நீங்க? நான் முக்கியமான விஷயம் பேசிட்டு இருக்கேன், நீங்க லொக்கு புக்குன்னு இருமிக்கிட்டு இருக்கீங்க. இப்படி ஒரு பிரமாதமான காஃபியை போட்டு கொடுத்துட்டு கூடவே ஒரு முக்கியமான விஷயத்தையும் பேசினா எப்படி? ஆமா ஆமா, நான் ஒரு ஆர்வ கோளாறு. நீ உன்னை பாராட்டிக்க. என்னது? இல்ல, காஃபி பிரமாதம்னு சொன்னேன். உங்களுக்காகவே ஸ்பெஷலா போட்டது. பிரமாதமா தானே இருக்கும். அட, அந்த காஃபி கதையை விடுங்க. சரி, என்ன விஷயம் சொல்லு. நம்ம ஆர்த்திக்கு அவ்வளோ பெரிய இடத்துல இருந்து சம்பந்தம் வந்திருக்கு. மாப்பிள்ளை வீட்டு வசதி அளவுக்கு நம்மால நகை செஞ்சு போட முடியலனாலும் நம்ம அளவுக்கு அது கொஞ்சம் நல்லா செய்யணும்ல. பொண்ணு வைக்கிற இடத்துல பூவை வைக்கிற மாதிரி. அதனால
நம்ம கிட்ட இருக்கிற எல்லா நகையும் ஆர்த்திக்கே போட்டு கல்யாணம் பண்ணி கொடுத்துடலாங்க. அப்பதான் அவ போற இடத்துல சந்தோஷமா இருப்பா, நமக்கும் பெருமையா இருக்கும். அப்படித்தானே செய்ய போறோம். அதுக்கு ஏன் என்கிட்ட கேக்குற? ஆமாமா. அம்மா உனக்காக பொண்ணு பார்த்திருக்கேன். இந்த பொண்ணு எனக்கு ஓகேமா. நீ நேர்ல ஒரு தடவை பொண்ணை பார்த்து உன் அபிப்பிராயத்தை சொல்லிட்டா என் மனசுக்கு ஒரு ஆறுதலா இருக்குமேன்னு யோசிக்கிறேன். கார்த்தி, டேய் என்னடா நீ இன்னும் தூங்கல? நான் தூங்குறது இருக்கட்டும், நீ ஏன் உட்காந்துக்கிட்டு இருக்க? உனக்கு தூக்கம் வரலையா? ஆ, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, சும்மா தான் உட்காந்துட்டு இருக்கேன். அப்படியா? இதோ வரேன். என்ன கார்த்தி, அம்மா பொண்ணை பத்தி அவ்வளோ சொன்னாங்க, ஆனா பொண்ணு போட்டோவை நம்ம இன்னும் பார்க்க முடியலையேன்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்கியா? சேச்சே, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, சும்மா அப்படியே ப்ராஜெக்ட் பத்தி யோசிச்சுட்டு இருந்தேன். பச்சையா பொய் சொல்லாத. வேணும்னா நான் அம்மா கிட்ட. அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம், அம்மா சொன்னா சரியா தான் இருக்கும். அப்படியா? அப்ப நான் வேணா இதை திருப்பி கொடுத்துறவா? என்னடா அது, பொண்ணு போட்டோவா? ஆமா. என்ன அம்மா என்கிட்ட கொடுக்க சொன்னாங்களா? அம்மாலாம் அதை கொடுக்கல, நான் தான் அண்ணன் பாவுமேன்னு அம்மா பேக்ல இருந்து சுட்டுட்டு வந்தேன். வேணானா சொல்லி திரும்ப போய் வச்சிடுறேன். வேண்டாம், வச்சுடு. நிஜமா வேண்டாமா? ம், எனக்கு வேணாம். ரொம்ப நடிக்காத என்ன. இப்போ நீ இந்த பொண்ணு போட்டோ பார்க்கறதுல என்ன ஆயிட போகுது? இல்லடா, அம்மா இவ்வளோ எனக்கு. இங்க பாரு கார்த்தி, நீ பொண்ணை பார்க்கணும்னு நினைக்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். நான் போட்டோ இங்க வச்சுட்டு போறேன், உனக்கு எப்ப பார்க்கணும்னு தோணுதோ அப்ப பார்த்துக்கோ. ரொம்ப யோசிக்காத, சீக்கிரம் படுத்து தூங்கு. குட் நைட். போட்டோ பார்த்துட்டு தூங்கு. அப்புறம் கார்த்தி, தம்பிக்கு உன் மேல பாசம் இருக்கு, அத மறந்துடாத. போடா, போய் தூங்கு போ. ஓகே, குட் நைட். குட் நைட். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.